தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கும் தெலுங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கும் இடையிலான பிரச்சனை தீவிரமடைந்த நிலையில் இரு தரப்புக்கும் இடையே நிலவும் மோதலின் அரசியல் பின்னணி என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புஷ்பா 2 சிறப்பு காட்சி கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த பிரச்சனை தெலுங்கானா சட்டமன்றம் வரை எதிரொலித்த நிலையில் அதற்கு தனது தரப்பு விளக்கத்தை உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார் நடிகர் அல்லு அர்ஜுன். ఏమైంది అధ్యక్ష, తన కాలు పోయిందా, కన్ను పోయిందా, చేయి పోయిందా, ఏమైనా కిడ్నీలు దెబ్బతిన్నా, ఏమైంది? అతన్ని ఇంతమంది సీనియర్ ప్రముఖులు పరామర్శించారు, కలిసిండ్రు, అభినందించారు. అంతే. ఇట్స్ హ్యూమిలియేటింగ్ అండ్ క్యారెక్టర్ అసాసినేషన్. నేను 20 ఏళ్ళుగా నేను ఎప్పుడు ఇలాంటి ఇష్యూలో 20 ఏళ్ళుగా నన్ను చూస్తున్నారు కదా, నేను ఎప్పుడైనా ఇలా చేస్తానా, ఇలా అంటానా, ఇలా మాట్లాడగలనా? అలా అన్నప్పుడు చాలా బాధ వేస్తుంది. ఎందుకంటే இந்த பிரச்சனைக்கு அல்லு அர்ஜுனின் அலட்சியமே காரணம் என அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் சில அரசியல் பின்னணியும் உள்ளதாக பேசப்படுகிறது. அல்லு அர்ஜுனின் மனைவி ஸ்னேகா ரெட்டியின் தந்தையும் பிரபல தொழிலதிபருமான கச்சரலா சந்திரசேகர் ரெட்டி நீண்ட காலமாக காங்கிரஸில் பணியாற்றி வந்தார். பின்னர் 2014ஆம் ஆண்டு சந்திரசேகர ராவின் பாரத ராஷ்டிர சமிதியில் இணைந்தார். கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நாகார்ஜுன சாகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்ததாக கூறப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக நாகார்ஜுன சாகரில் தனது மருமகன் அல்லு அர்ஜுனை அழைத்து மண்டபம் ஒன்றின் திறப்பு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். வழிநெடுகிலும் வரவேற்பு பதாகைகள், போஸ்டர்கள், பெரிய பெரிய கட்அவுட்டுகள் என அந்த ஊரே திருவிழா கோலம் பூண்டிருந்த நிலையில் அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக மட்டும் பெரும் திரள் கூட்டம் கூடியது. ஆனால் நாகார்ஜுன சாகர் தொகுதியில் வேட்பாளராக நோமில் பகத்தை நிறுத்தியது BRS. இதனால் அதிருப்தியில் இருந்த கச்சரலா சந்திரசேகர் ரெட்டி தனது தாய் வீடான காங்கிரசுக்கு மீண்டும் திரும்பினார். அந்த சமயம் மக்களவை தேர்தல் வந்த நிலையில் காங்கிரஸில் மல்காஜ்கிரி தொகுதியில் போட்டியிட முயன்றார். இம்முறையும் அவருக்கு ஏமாற்றமே கிட்டியது. இதனால் அதிருப்தியில் சந்திரசேகர் ரெட்டி காங்கிரஸில் இருந்து விலக திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் அல்லு அர்ஜுன் கைது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது ஒருபுறம் இருக்க, ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலின் போது OSR காங்கிரஸ் வேட்பாளர் ஷில்பா ரவிச்சந்திர கிஷோருக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். அப்போது அவரை காண நந்தியாலாவில் கூடிய பிரம்மாண்ட கூட்டம்தான் அன்றைய பேசுபொருளானது. இதனால் அல்லு அர்ஜுன் மீது தேர்தல் விதிமீறல் வழக்கு தொடுக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். தனது மாமா பவன் கல்யாணிற்கு எதிராக தனது நண்பருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தது விமர்சனத்திற்கு உள்ளானது. இப்படியாக நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது ரசிகர்களிடையே அல்லு அர்ஜுன் கொண்டுள்ள செல்வாக்கு. இதனால்தான் சட்டமன்றம் வரை புஷ்பா 2 பிரச்சனை எதிரொலித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அல்லு அர்ஜுனின் அரசியல் விஜயத்திற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக தெலுங்கானா அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது.